அனைவருக்கும் ஸ்ரீ கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கோயம்புத்தூர் சார்பாக அன்பு கலந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சுற்றுலா பயணம் இன்றைய காலை இந்த நேரத்திலிருந்து நமக்கு துவங்கியிருக்கிறது. நீங்க அனைவரும் ஒரு குடும்பமா பாவிச்சு யாரு ஏற்றத்தாலும் இல்லாம யாரு எந்த மனக்கசப்பும் இல்லாம இந்த 5-6 நாட்களா இந்த புனித பயணத்தை நல்ல முறையில நீங்க எல்லாருமே நிறைவேற்றி கொடுக்கணும். அது உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள ஒரு அந்த அன்பு பரிமாற்றம் தான் இந்த டூர். அதை மனசுல வச்சுட்டு நீங்க எல்லாரும் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கேட்டு வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு இடங்களுடைய சிறப்புகள் நாங்கள் அந்த இடத்துல வீடியோவில் போட்டுருக்கிற எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க, தெரிஞ்சிருக்கோம். பார்த்துனால சொல்றோம். அது பிரகாரம் நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொடுக்குற டைம்ல சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க எல்லாருமே அலர்ட் ஆகி நாங்கள் எங்கே வர சொல்கிறோமோ அங்கே வந்தால் போதும். பஸ்ஸுக்கு வாங்கினா பஸ்ஸுக்கு வந்தால் போதும், ரிசப்ஷன் வாங்கினா ரிசப்ஷன் வந்தால் போதும். ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டீங்கன்னா யாரையும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியாது பஸ் ஸ்டாண்ட் கூட்டத்தில். அப்போ நீங்கள் கொண்டு வந்துருக்கிற பொருட்கள் பணம் மற்ற எதாக இருந்தாலும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். கூட்ட நெரிசலில் போகும்போது அந்த பணம் காசு பிட்பாக்கெட் இருக்கும், இல்லை உங்களுடைய சாலை இந்த மாதிரி தங்க சங்கிலிகள் ஏதோ போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கழுத்து வச்சுருவாங்க. ஏதாவது அடிச்சிருக்கிற அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் பொருளுக்கு நீங்கள் முழுமையான பாதுகாப்பு நீங்கள் பதிவுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம காலையில் ஃபஸ்ட்டு முறையாக இந்த அலகாபாத் பழைய ஊர். இந்த பேர் பழைய ஹிஸ்டரியில் இருக்கிற ஊர் அலகாபாத். ஆனால் உண்மையில் இது பிராயகை பிராகை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று கூடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த திருவேணி சங்கமத்தில் கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற ஒரு நதி கண்ணுக்கு புறப்படாத அந்த வாகினியா இங்கே இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இமயமலை தொடர்லாம் கேதார்நாத்தில் உற்பத்தியாகி அங்கேயே அந்த தண்ணி மறைஞ்சு திருப்பி இங்கே இந்த புதிய பூமியில அந்த நதிக்கு அடியிலிருந்து பிரயோகமாக ஆகிறதா இங்கே அந்த ஐதீகம் இருக்கு. இதைய அதனால இந்த திருவேணி சங்கமம் அப்படின்னு 3 நதி, ஒன்று கங்கையா வரும், ஒன்று யமுனையா வரும், இன்னொன்று சரஸ்வதி நதியா அந்த உள்ள மேல வரக்கூடிய அந்த நதி சேரதான் இந்த திருவேணி சங்கமம். இந்த திருவேணி சங்கமத்தில் குளிக்கிறது அவங்களோட புண்ணியம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க இந்த ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அந்த காலகட்டங்களில் அந்த 60 போயிட்டு இந்த புனித பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் முக்காவாசி இந்த நதியில் குளித்து அந்த மகா கும்பமேளாவை நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ணி போயிருக்காங்க. அந்த ஒரு புனிதப்பட்டதுக்கு நம்ம வந்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ போகக்கூடிய நம்ம இந்த 4 இடங்கள் 5 இடத்துல ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய சாலை. இதெல்லாம் நீங்கள் முதல்ல அந்த மண்ணை வெளியிருக்க ஒரு பாக்கெட் செஞ்சுருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் கவனம் கிடைக்கிறோ அவங்களுக்கு ஆண்டவன் அறிவு கிடைக்கும். அந்த முறையில் உங்களுக்கு இந்த வகையில் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலத்தில் நீங்கள் எங்கள் கூட பயணித்து இந்த மண்ணை முடித்து இந்த உங்கள் பாலங்களை கொண்டு போகிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு இறைவனாக கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதை மனசில் வச்சு இந்த புண்ணிய பூமியில் யார் குளிச்சிருக்கீங்களோ அவங்க முடியாதவங்க அந்த கால் கையை கழுவிட்டு தீர்த்தம் போட்டுட்டு அந்த இதை வணங்கி அந்த இது கொடுப்பாங்க. வேணித்தானங்கிறது அந்த நம்ம சரஸ்வதி யமுனா கங்கா இந்த 3 நதி செடிகளை குளித்து பண்ணக்கூடிய அந்த தம்பைகள் கூட்டில் நம்ம ஊரில் இந்த ஆயுர்வேதத்துக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க ஞாபகத்தில் அந்த மாதிரி தம்பைகள் கூட்டில் ஆயுர்வேதத்தை பிற்கால வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையவும் திரும்ப இந்த மனமொத்த தம்பதிகள் அடுத்த ஜென்மத்திலே அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையணுங்கிறதுக்காக ஒரு பூஜை ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவாங்க. 1.5 hours அந்த பூஜையில் நடக்கு. அதில் தம்பதி சகிதமாக வந்திருக்கிறவங்க அதில் கலந்துட்டு அந்த ஐயர் தட்சணை 500 ரூபா கேட்பாரு. அதை கொடுத்துட்டு அந்த தம்பதிகள் பூஜைகளை காமிடுங்க. அது ரொம்ப விசேஷமான பூஜைகள். அது முடிச்சுட்டு திருப்பி நம்ம இங்கே இந்த அனுமன் பழைய அனுமன் ஒரு கோயில் இருக்கு. அதாவது இந்தியாவில் 2 இடங்கள்ல தான் அனுமன் கோயில்
இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனுமன் வந்து ஒரு செல்வ சிறப்பான ஒரு தொழில் அதிபர் வந்து அவருடைய குடும்ப விருதுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அந்த அனுமன் சிலையை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அனுமன் சிலை இந்த இடத்துல ஐக்கியமாயிட்டார். அவரால் இதுக்கு மேலே கொண்டு போக முடியும். அதனால இந்த இடத்துல வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அனுமன் வணங்குறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் வந்து திருமண பாக்கியம் நடக்காதவர்களுக்கு நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நடக்கும், ஆயுள் விருத்தி, இந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு கோயில். அது வந்து படுத்த நிலையில 8 அடி கீழத்துல இருக்கும். அதை நீங்க கூட தரிசனம் பண்ணிட்டு மேலே வந்துட்டீங்கன்னா சங்கராச்சாரிய மரம் பக்கத்திலேயே இருக்கு. அந்த சங்கராச்சாரிய மரத்துல நம்ம எல்லா கோயிலும் உள்ள இருக்கு. அது படியில உள்ள மேல படி அதை மட்டும் சுற்றி பார்த்து திருப்பி நான் இந்த ஓட்டல் அந்த 2 குரூப் வைக்கணும், அந்த ஸ்டேட் பண்ணி 2வது குரூப் சாப்பிட்டுக்கணும்.